பார்க்காம ஜோடி சேர்ந்துட்டு ஆடிட்டு இருக்கிறேன். குழந்தைங்கள அதுக்கு போக்குல விட்டுடு. என்ன ஏன் போக்குல விட்டுடு, நீ உன் போக்குல போய் அங்க பாரு. என்ன பார்க்காத கைய பாக்குற மாதிரி பாக்குற? ராஜி, உன் கையில புதுசா ஒரு ரேகை வந்திருக்கு. அது அதிர்ஷ்ட ரேகை. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு ஒரு ரேகையை பார்த்தது, அதுக்கப்புறம் பார்க்காம விட்டுட்டுனா தெரியாம போயிடுச்சு. வாடகை கொடுக்குற குடித்தனக்காரங்க சந்தோஷமா இருந்தா பொறுக்காத. கரெக்டா சொன்னேன். உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. திருத்துறதுக்கு என்ன இது பரிச்சை பேப்பரா? உங்ககிட்ட மனசம் பேசுவான். யோ கந்தசாமி, உள்ள போய் பாட்டை நிறுத்திவிட்டு எல்லாத்தையும் படிக்க சொல்லு போ. தாங்க முடியல. அதானே, ஏதாவது ஒண்ணு சொல்லி குடியிருக்கிறவங்களை டென்ஷன் பண்றதே இந்த வீட்டுக்காரங்க வேலை. அம்மா புண்ணியவதிகளே, புண்ணியவான்களே, என்னைக்காவது ஒரு நாள் இந்த கதா கண்மணிதாசன் உங்கள்கிட்ட அவசரமாக நடந்துட்டு இருக்கணும். இங்க பாருங்க, உங்க குழந்தைகளை என் குழந்தைகள் மாதிரி கண்டிப்பாக அன்பாவும் தானே பார்த்துக்கிறேன். அதையே உங்க மரமண்டைகளுக்கு புரிய மாட்டேங்குது. இனிமேல் நான் ஒன்றும் சொல்ல போறதில்லை, எக்கேட கட்டு போங்க. நீங்களும் உங்க பசங்களோட சேர்ந்துக்கிட்டு ஆடு. இங்க இல்லை அங்க. ஐயோ, மோசம் போயிட்டேனே, மோசம் போயிட்டு. பாவி மகளே, உனக்கு ஏன் இப்படி புத்தி போச்சு? போ. நீங்க எல்லாரும் ஜாலியா இருக்கிறத பார்த்து இந்த பிள்ளைங்களும் கெட்டு போச்சு. இப்ப புலம்பு என்ன பிரயோஜனம்? இதான் பிள்ளைகளை கண்டிச்சு வளர்த்துன்னு சொல்றது. என் பொண்ணு நல்லவதான். இத்தனை நாள் அடக்க ஒடுக்குமா தான் இருந்தா. இந்த 2 பேர் என்னைக்கு வந்தாங்களோ அன்னைக்கே கெட்டு போயிட்டா. ஆமா, என் பையனும் நல்லவன் தான். இந்த புறம்போக்குகளோட சேர்ந்து தான் கெட்டு போயிட்டான். என்ன சொல்றாங்க? கள்ளங்கபடம் இல்லாம தான் பழகிட்டு இருந்தாங்க. என்னைக்கு இந்த காதல் பறவைகள் நுழைஞ்சதோ அன்னைக்கே இவங்கெல்லாம் இதுகளை பார்த்து கெட்டு போயிட்டாங்க. அதனால இப்பவே இந்த நிமிஷமே இதுங்க ரெண்டுத்தையும் வீட்டை விட்டு வெளில துரத்தணும். ஆமா. நல்லா இருக்குதுப்பா நியாயம். இவங்க 2 பேரும் தப்பு பண்ணதுக்கு அவங்களையே காரணம் காட்டுறீங்க. எதுவும் தன்னால நடக்கிறது இல்ல, ஏதோ ஒண்ணு பார்த்து தான் ஏதோ ஒண்ணு நடக்குது. நீமா நான் பாத்துக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் இதோ இந்த இஸ்மாயில் தான். என்னங்க இது? ஆளுக்கு இஷ்டம் போல எதாவது பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஊருக்கு இழிச்சவன் இந்த இஸ்மாயிலா? உங்க பிள்ளைங்க கெட்டு போச்சுன்னா நீங்க வளர்த்த வளர்ப்பபடி வளர்க்க தெரியாம வளர்த்துட்டு பொய் காரணம் சொன்னா பொய் உண்மையாடுமா? என்னங்க சொல்றீங்க? போது நிறுத்தல எலி குஞ்சு பையல. நாங்களா பொய் சொல்றோம்? நீ தாண்டா பொய் சொல்லி இவங்களை இங்க தங்க வச்சிருக்கிற. போது நிறுத்தியா? இவங்கிட்ட நமக்கு என்ன பேச்சு? எல்லாம் இந்த மனுஷன் சொல்லணும். இந்த ஆள் இடம் கொடுக்க போதே இதுங்க இங்க வந்து தங்கிச்சு. வீடு வாடகை கொடுக்கும் போது தராதரம் பார்த்து விடணும். என்ன சும்மா பேசிக்கிட்டு. இஸ்மாயில், என்ன மன்னிச்சிருப்பா. நீங்கள் 2 பேரும் இங்கிருந்து கிளம்புறது தான் நல்லது. தயவு செய்து நீங்கள் வேறு இடம் பார்த்துக்குங்க. என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. கூடிய சீக்கிரம் புறப்பட வழியை பாருங்கள். நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தா எல்லாரும் என்னைய மன்னிச்சிருங்க ப்ளீஸ். மல்கோவா, அன்னைக்கு ஒரு ஜோடியை கூட்டு வந்தியே என் ஸ்டேஷன்லேருந்து, அவங்கள உடனே என்கிட்ட ஒப்படைச்சிரு. இங்க இருந்தா தாராளமா கூட்டிட்டு போ. எப்படி ஒன்ன மாதிரி போவாங்க உன்கிட்ட இருந்து? என்கிட்ட ஒப்படைச்சிரு. அப்படியா? இது பறவைகள் சரணாலயம் மாதிரி. எப்ப வருவாங்க எப்ப போவாங்கன்னு தெரியாது, போயிட்டாங்க. அட, வருவாங்க போவாங்கங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். சரியா, வந்தா நான் கூட்டிட்டு வரேன், நீ போ. சரி, எங்கேயாவது அவங்கள பார்த்தா என் கையில் நீ ஒப்படைக்கிற. என்ன மிரட்டி பாக்குறியா? இங்க பாரியா, அவங்க என்ன தேடி வந்தாங்கன்னா கட்டாயமா நான் உங்ககிட்ட கூட்டிட்டு வரேன். இப்ப நீ இங்க இருந்து போனா போதும்.
எவன்டா அவன் விஐபி? இறங்குங்கடா. ஏய், விஐபினா நீ என்ன பெரிய கொம்பா? ஏன் பசங்களையே ஜெயில தூக்கி வச்சிருக்க? நான் நினைச்சேன்னா உன்னை இங்கவே இப்பவே தூக்குவேன் தெரியுமா? ஏன்னா 239 தொகுதி என் கையில இருக்கு. ஏய், இந்த பூங்கா நகர் புவனேஸ்வரிய எவனும் எதிர்த்து வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது தெரியுமா? டேய் வாங்கடா வாங்கடா போலாம். சரிக்கா சரிங்க ஏய் ஏறுங்கடா ஏறு டேய் இன்னும் கொஞ்ச நாள் இவனை பாம்பு வச்சு தூக்கி இருங்கடா. இந்த ஃபோட்டோவில் உள்ள பசங்களை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நல்லா பாருங்க. அட என்னப்பா, நானே சவாரி இல்லாமல் இருக்கேன். இப்போ வந்து இதை பார்த்தி அதை பார்த்தியாங்கிற. நான் யாரையும் பார்க்கலப்பா. எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அவங்க? Sorry, I don't know. பார்த்தா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகேயா? Sure. Yeah, okay. ஹாய். ஏன் டல்லா இருக்கீங்க? புதுசாக ஒரு கேஸ் வந்திருக்கு, அதனால் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். குழப்பமா? என்கிட்ட சொல்லுங்க. 2 பொண்ணுங்களையும் 2 பசங்களையும் காணா. ஓ, ஊரு பூரா சல்லடை போட்டு தேடி பார்த்துட்டேன். மேல் இடத்துல ப்ரெஷர் வேறு. மில்லேருந்து 2 பொண்ணுங்களை 2 பசங்க எடுத்துகிட்டு ஓடிட்டானுங்க. ஓ. அதை பப்ளிசிட்டி இல்லாமல் கண்டுபிடிக்கணும். அதான். ஃபோட்டோ இருந்தால் கொடுங்க, நான் வேணா பார்க்குறேன். இதுதான் அவங்க ஃபோட்டோ. இவனை நான் நீலங்கரையில் ஆட்டோ ஓட்டும் போது பார்த்தேன். அப்படியா? ஆமாம். அப்போ இவங்க 4 பேரும் மெட்ராஸில் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ரம்யா. வெல்கம். எப்படியும் இவங்களை கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிச்சிடுறேன். ஹலோ. இல்லைம்மா, நான் அவர் கூட தான் பேசிகிட்டு இருக்கேன். அம்மா ஃபோன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு நான் ஃபோன் பண்ணிட்டு வரேன். ஓகேவா? ஓகே. கண்டிப்பாக வரணும். ஓகே, வரேன். பாய். பாய். சரிக்கா, நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா. அதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்தோன்னு தூக்கி வரோம். என்னக்கா? காலேஜ் முடிச்சு ஃபோன் பண்ணுறேன். வணக்கம் பங்காளி. வா.
எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஏப்பா இவ்வளோ லேட்டு? என்ன இது சாதாரண பாமா என்ன? போலீஸ் இல்லாமல் கொண்டு வரணும்ல? சரி, அதுக்கு முன்னாடி சீக்கிரம் கொடுத்துட்டு நீங்க கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். ஜாக்கிரதை. கிளம்புங்க. ஓகே, நான் பார்த்துக்கிறேன். போயிட்டு வாங்க.